இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். தற்பொழுது மத்திய குழு ஒன்றிய அரசினுடைய இந்த பேரிடர் என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு தெரிவதற்குள்ள ஒரு குழு அமைச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக பார்த்து மத்தியானத்துக்கு மேலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் நிறைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்கள அக்கம்பெனி பண்ணியிருக்கு. சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே விலக்கி ஒரு துறைக்கும் ஒரு டைப் ஆஃப் பாதிப்பு எந்தெந்த இருக்குன்னு விலக்கி சொல்லியிருக்கு. அது விவசாயத்தை சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை நம்மளோட கட்டமைப்புகளை சார்ந்ததாக இருந்தாலுமே ரோடு, பாலம் போன்ற மற்ற வீடுகளை, கால்நடைகள், இந்த மாதிரி அனைத்து விதமான தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், டான்ஜெட்கோ போன்ற பல்வேறு துறைகள், பல்வேறு அமைப்புகள், பொதுமக்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே உள்ள அனைத்து பாதிப்புகளுமே சீனியர் ஆஃபீஸர்ஸும் மாவட்ட ஆட்சியர்களும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்களும் விலக்கி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே கணக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கடலூருக்கு போயிருக்கு. கடலூரிலும் நாளையில் இந்த பணி தொடரும். அதுக்கு பிறகு அவங்க விரிவான அறிக்கை மத்திய அரசுக்கு கொடுப்பாங்க. நல்ல முடிவுகள் தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எவ்வளோ சார் கேட்டிருக்கோம்? பாதிப்புகள் எவ்வளோ தொகை நம்ம கோரியிருக்கோம் சார்? 134 கோடி கிட்ட நம்ம இப்போ இருக்கிற கணக்கு, ஏன்னா ஃபுல்லாக நம்ம முழுமையாக இன்னும் கணக்கெடுத்து முடிக்கல. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க. ஊரக வளர்ச்சித்துறைனா நிறைய சாலைகள் இருக்குது. 3000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர், 3000க்கு மேற்பட்ட ரோடுகளே இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுத்து முழுமையாக கணக்கு எடுத்து முடிக்கல. இப்போ இது நிலவரத்தின் அடிப்படையில் 134 கோடி கேட்கப்பட்டுள்ளது. கூடுதலாக விரிவான அறிக்கை அனுப்பும். அவங்களுக்கு மாற்று இடம் தேர்வு பண்ணுறதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அது முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு இப்போ திருக்கோவிலூர் நகரத்தில் கணக்கெடுத்தோம். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமில் இப்போ நமக்கு வடமருதூர் தான் நம்ம பவுண்ட்ரி. திருக்கோவிலூர் டவுன்லேருந்து கீழே வர வடமருதூர் பவுண்ட்ரி. வடமருதூர் வரைக்கும் முழுமையாக ஆய்வு செய்து எங்கெங்கே ஆக்கிரமிப்புகள் இல்லை நீர்நிலை புறம்போக்கள் மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாற்று இடத்துக்குள்ள பட்டா வழங்கலுக்கு ஏற்படும்.